மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தாத்தா விஜய்க்கு ஒரு ஐடியா குடுக்குறாப்ல. எப்படியும் காவேரி வந்து அந்த காஃபேல தானே அந்த மாப்பிள்ளைய பையன மீட் பண்றதுக்காக வருவா. நீ பொண்ணு பார்க்க போறேன் அப்படிங்கிற சாக்குல அங்க போ அப்படிங்கிற மாதிரி ஐடியா குடுக்க, நம்ம விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு ரெக்வெஸ்ட் குடுத்த பொண்ண அந்த கேஃபேவுக்கு வர சொல்லிடுறாப்ல. இந்த பக்கம் நம்ம காவேரியும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ இது வந்து சாரதாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தெரியாத மாதிரியே உட்காந்துருக்குறாங்க. காவேரிக்கு போய் நேரா நான் வெளியில ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படிங்கிறாங்க. நான் எங்க போறேன்னே நீ கேட்கலையே அப்படின்ன உடனே, நான் கேட்டா மட்டும் நீ என்ன சொல்லவா போற அப்படின்ன உடனே, காவேரி நான் வந்து மாப்பிள்ளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் விஜய பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு அந்த காஃபேக்கு வந்துருது. ஆனா காவேரிய தான் காணோம். ஸோ நம்ம விஜய் ஃபோன் பண்ணி கேட்டா, நான் அங்கலாம் மீட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறாப்புல. அந்த கோயில்லையும் இல்லை. ஸோ எங்க இங்கேயும் இந்த காவேரி வந்து அந்த மாப்பிள்ளை பையனை கூட்டிக்கிட்டு வரலையே, வேற எங்க தான் போயிருப்பா அப்படின்னு தெரியாம இந்த பொண்ணு என்னடானா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே வந்திருக்காட்டுக்கு விஜய. ஸோ விஜய் கிட்ட எவ்வளவோ பேச முயற்சி பண்ணுது. ஆனா நம்ம விஜய் மட்டும் பேசவே மாட்டேங்கிறாப்புல. ஸோ அந்த பொண்ணு தொடர்ந்து விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. ஆனா விஜய் தான் கேட்கவே இல்ல. கடைசியில பார்த்தீன்னா, ஒரு டீ கடையில வச்சு நம்ம காவேரி அந்த பையன கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பையன் பேசுறது காவேரிக்கும் புடிச்சு போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை பார்க்க அவசியமே இல்லையாட்டுக்கு, இந்த பையனே நமக்கு செட் ஆயிடுவான்னாட்டுக்கு அப்படின்னு காவேரியும் மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, கடைசியா நம்ம விஜய் வந்து டீ கடையில காவேரியும் அந்த பையனும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தர்றாப்புல. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.